Very good morning to all. Today we are going to discuss Coulomb's inverse square law of magnetism. அதாவது காந்தவியலின் கூலுமின் எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்ற தலைப்பை பார்க்க போகிறோம். Consider two bar magnets A and B when the same poles of the magnets brought nearly they repulse to each other and opposite poles of the magnets brought nearly they attract to each other. This looks similar to Coulomb's law for static charges. அதாவது ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் அண்ட் லைக் சார்ஜஸ் ரிப்பல் டு இச் அதர் அப்படின்ற கான்செப்ட் படி நமக்கு வந்து மேக்னெட்ஸும் லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணுற மாதிரியும் ஆப்போசிட் போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் அமையுது. இப்போது கூலும்ஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன் பிட்வீன் two magnetic poles is directly proportional to the product of their pole strengths and inversely proportional to the square of the distance between them. அதாவது ரெண்டு காந்த முனைகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய கவர்ச்சி அல்லது விலக்கு விசையானது அவற்றின் முனை வலிமைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். The equation F vector is directly proportional to QMA QMB divided by R square into R cap, where QMA and QMB is the pole strengths and R is the distance between the two poles and R cap is the unit vector. We can write in magnitude F vector is equal to K into QMA QMB divided by R square. Here the K represents the proportionality constant and the unit of proportionality K is equal to mu naught by 4 pi, which is approximately 10 to the power minus 7 Henry meter inverse, where mu naught is the permeability of free space. அதாவது இந்த கேங்கிறது ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னும் கேயினுடைய மதிப்பு 10⁻⁻7 ஹென்ரி மீட்டர் இன்வெர்ஸ்னு சொல்லலாம். இந்த மியூனோட்டோங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்லுவோம், உட்புகுதிறன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தா நமக்கு புரியும். இப்போது த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் இன் ஏர் 9 × 10⁻³ நியூட்டன். த டூ போல்ஸ் இஸ் ஈக்குவல் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். R is equal to 10 cm. Calculate their pole strength of each pole. அப்போது நமக்கு வந்து ஃபார்முலா வந்து F vector is equal to K into QMA QMB divided by R square into R cap. அதே மேக்னிடியூடில் போடும்போது நமக்கு வந்து R cap போயிடும். K into QMA QMB divided by R square. இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணோம்னா நமக்கு F is equal to and R வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக the pole strength is equal to 30 நியூட்டன் டெஸ்லா இன்வர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரியா? திஸ் வாஸ் தி pole strength of the magnet அப்படின்னு சொல்லலாம். அடுத்து magnetic field at a point along the axial line of the magnetic dipole. காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம். Consider a bar magnet NS where N is the north pole and S is the south pole of the bar magnet, where pole strength of the magnet is QM, which was separated by a distance 2L. A magnetic field at a point C which is lies along the axis of the magnet at a distance from the geometrical center O of the bar magnet can computed by keeping the unit north pole QMC is equal to 1 ampere meter at C. The force experienced by the unit north pole at C due to the pole strength can computed using the Coulomb's law. அதாவது ஒரு காந்த இருமுனை அச்சிலேயே சிங்கிற புள்ளியானது அதனுடைய மையத்திலிருந்து ஆர் தொலைவில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த காந்த இருமுனையினால் அந்த புள்ளியில் உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்த் போல் நியர்பையாக இருக்கிறதுனால நார்த் போலுக்கும் யூனிட் நார்த் போலுக்கும் இடையில் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நார்த் என்ன பண்ணால் ரிப்பல் பண்ணும். கண்டிப்பாக இங்கே அட்டாக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதனால் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் பிட்வீன் தி நார்த் போல் அண்ட் யூனிட் நார்த் போல் இஸ் F n vector which is equal to mu naught by 4 pi QM divided by R square கிடைக்கும். இந்த R squareங்கிற வேல்யூங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போல் அண்ட் தி யூனிட் போல். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் போல் இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் R minus L. ஸோ R minus L த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு I cap. அதே போல் சவுத் போல்னால் சிங்கிற பாயிண்டில் என்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து சவுத் அண்ட் நார்த் அப்படிங்கிறனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். where Fs vector which is equal to minus mu naught by 4 pi QM divided by R plus L the whole square into I cap அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுறது பிஎஸ் வந்து எஸ் நோக்கி, அது மீன் அந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் எஸ் சவுத் போலை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஸோ நெட் ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் என் வெக்டார் ப்ளஸ் எஃப்எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எஃப் வெக்டார் அப்படின்ற ஃபோர்ஸ் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம எஃப்ஐ பின்னு எழுத்துக்கலாம்.
where B vector which is equal to mu naught by 4 pi Fn ஓட வேல்யூ அப்ளை பண்ணுறோம் qm divided by r minus L the whole square into I cap plus minus mu naught divided by 4 pi into qm divided by r plus L the whole square. இங்கே வந்து r plus L அப்படிங்கிறது the total distance point S to point C. ஸோ O to Cக்கு R இருக்குது ப்ளஸ் O to Sக்கு L இருக்குது. ஸோ R plus L அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ simplify this equation mu naught by 4 pi into qm காமனாக இருக்கனால வெளியெடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கிறது 1 divided by r minus L the whole square minus 1 divided by r plus L the whole square into I cap ன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு mu naught by 4 pi into 2r into qm 2l divided by r square minus L square the whole square into I cap அப்படின்னு கிடைக்கும். இதில் qm into 2l அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை அப்ளை பண்ணோம்னா where B axial vector which is equal to mu naught by 4 pi into Pm into 2r divided by r square minus L square the whole square into I cap அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா பார் மேக்னெட்டோடைய அந்த போல் ஸ்ட்ரென்த்துக்கு இடையில் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த செப்பரேட் பண்ண யூனிட் நார்த் போலோடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஆர் இஸ் கிரேட்டர் தேன் எல் அப்படிங்கும்போது எல் ஸ்கொயரை நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம், அதாவது புறக்கணிச்சிடலாம். அப்படிங்கும்போது எனக்கு ஈக்குவேஷனில் ஆர் பவர் 4 கிடைக்கும். இதை கொண்டு போய் முன்னாடி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது வேர் பி ஆக்சியல் விச் இஸ் ஈக்குவல் டு mu naught by 4 pi into 2 pm divided by r cube into I cap அப்படின்னு கிடைக்குது. இந்த சமன்பாட்டை வெக்டார் ஃபார்மேஷனில் எழுதும்போது mu naught by 4 pi 2 divided by r cube into pm வெக்டார்னு கிடைக்கும். அப்போ pm வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னா pm into I capக்கு சமம். வேர் I cap அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். Magnetic field at a point along the equatorial line due to a magnetic dipole. காந்த இருமுனையின் நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம். Consider a bar magnet NS. N is the north pole and S is the south pole. The pole strength of the magnet is Qm, which is separated by a distance 2L, and O is the geometrical center of the bar magnet. Consider a point C, which is located at a distance of R from O, which is placed on the equatorial plane of the bar magnet, and unit north pole, which is placed at a point C. The value of unit north pole is equal to 1 ampere meter. In order to calculate the magnetic field at C due to the dipole, we are using Coulomb's law of magnetism. First, we are going to calculate north pole. So, the both north poles will poles will be repel to each other. So, the force of repulsion between north pole of a bar magnet and the north pole point C, which is Fn vector, which lies along the direction of Fn vector as shown in the figure. And similarly, the attractive force will be act in the south pole of the bar magnet and reference point C. அதாவது காந்தத்தினுடைய தென்முனையும் ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய வடமுனையும் ரெண்டு சேர்ந்து அதுக்கு என்ன விசை செயல்படும்னா கவர்ச்சி விசை செயல்படும். இந்த கவர்ச்சி விசையை எஃப்எஸ் வெக்டார்னு சொல்லலாம். இந்த எஃப்எஸ் வெக்டாரினுடைய திசையும் குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது எஸ் முனையை நோக்கி, அதாவது தென்முனையை நோக்கி அதனுடைய கவர்ச்சி விசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போது எஃப்என் ஆனதும் எஃப்எஸும் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரியும். அப்போ எஃப்என் கேன் பி ரிசால்வ் இன்டு 2 components. One is a horizontal component, another one is a vertical component. Horizontal component Fn cos theta minus I cap and vertical component Fn sin theta j cap, because இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் y டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ சிமிலர்லி the fs vector can be resolved into 2 components. One is a horizontal component fs cos theta I cap, இங்கே s வரும், and vertical component fs sin theta minus j cap. இதுதான் வந்து நம்ம தனியாக பிரித்து எழுதியிருப்போம். fn vector is equal to minus fn cos theta I cap அப்படின்ட்டு. ஸோ the both fn sin theta and fs sin theta components will be equal magnitude but opposite in sign, so they are cancelled to each other. Finally these components will be added. பாருங்க, fn vector is equal to minus fn cos theta I cap plus fn sin theta j cap. அப்போது fn ஓட வேல்யூ mu naught by 4 pi qm divided by r dash square அப்படின்னு எழுதலாம். அதே போல் சவுத் போல்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் fs vector is equal to minus fs cos theta I cap minus fs sin theta j capனு கிடைக்கும். இதில் எஃப்எஸ்க்கான வேல்யூ mu naught by 4 pi qm divided by r dash square, நமக்கு ஃபோர்ஸோட வேல்யூ தெரியும். ஸோ த நெட் ஃபோர்ஸ் டியூ டு த டைபோல்னால சிங்கிற பாயிண்டில் என்ன நெட் ஃபோர்ஸ்னால் வேர் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு
சம் ஆஃப் எஃப்என் வெக்டார் ப்ளஸ் எஃப்எஸ் வெக்டார். அப்போது இங்கே ஃபோர்ஸ் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறதுனால வேர் பி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு எஃப்பும், அதாவது எஃப்என் வெக்டாரும் எஃப்எஸ் வெக்டார்லையும் அதாவது சைன் தீட்டா காம்பனன்ட்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எஃப்என் ப்ளஸ் எஃப்எஸ் இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு கிடச்சிருது. இங்கே எஃப்என்னோட வேல்யூவும் எஃப்எஸோட வேல்யூ சேம் தான். ஏன்னா ரெண்டுமே சேம், அதாவது சிங்கிற பாயிண்ட்டு நார்த் போல்லேருந்து சரி சவுத் போல்லேருந்து சரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் சேம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் நம்ம கணக்கில் எடுத்துக்கும்போது 2 mu0 divided by 4 pi QM divided by R dash square cos theta into I cabன்னு கிடைக்கும். இங்கே R dash square நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த NOCங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணும்போது R dash square is equal to R square plus L square அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணி காஸ் தீட்டா இதிலிருந்து நம்ம தீட்டாவும் கண்டுபிடிக்கணும், காஸ் தீட்டாவோட வேல்யூ. அப்போது தீட்டா இங்கே இருக்குது. ஏன்னா இந்த தீட்டாவோட வேல்யூ வச்சுட்டு நம்ம காஸ் தீட்டாக்கு அப்ளை பண்ணோம்னா adjacent by hypotenuse, adjacent ஓட வேல்யூ L divided by hypotenuse அப்படிங்கும்போது R dash square வேல்யூ நம்மகிட்ட இருக்குது. அது R dashக்கு மாற்றினீங்கன்னா ஒரு 1/2 போட்டுக்கலாம். அப்போது 1L divided by R square plus L square the whole power 1/2 கிடைக்கும். ஸோ இதையும் வந்து ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது B vectors equal to minus mu0 divided by 4 pi QM into 2L divided by R square plus L square the whole power 3/2 into I cabன்னு கிடைக்கும். இங்கே QM into 2L அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் PM அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்ளை பண்ணும்போது B vector equal to minus mu0 by 4 pi into PM divided by R square plus L square the whole power 3/2 into I cab அப்படின்னு கிடைக்கும். இந்த கேஸில் நம்ம அந்த போல்ஸுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எல்லானது, ஐ மீன் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் எல்லானது அந்த சிங்கிற பாயிண்ட்டோடைய டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி ஸ்மால் அப்படிங்கிறதுனால, ஐ மீன் R is greater than L அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே L ஸ்கொயரை நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம். அப்போ எல் ஸ்கொயரை நெக்லிஜிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா பிஎம் டிவைட் பை இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஆர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் பி ஈக்குவட்டோரியல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் mu0 by 4 pi பிஎம் வெக்டார் டிவைட் பை ஆர் கியூப் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதில் பிஎம் இன்ட்டு ஐ கேப் அப்படிங்கிறது பிஎம் வெக்டாருக்கு ஈக்குவல். அப்போது பி ஈக்குவட்டோரியல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mu0 by 4 pi பிஎம் வெக்டார் டிவைட் பை ஆர் கியூப் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இதில் இந்த நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. சரிங்களா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் பி ஆக்சல் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் பி ஈக்குவட்டோரியல் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் பி ஆக்சல் இஸ் அண்ட் பி ஈக்குவட்டோரியல் ஆர் ஆப்போசிட் அப்படிங்கிறத நமக்கு மீன் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். A short bar magnet has a magnetic moment of 0.5 joule Tesla inverse. Calculate the magnitude and direction of magnetic field produced by a bar magnet which is kept at a distance of 0.1 meter from the center of bar magnet, and option A along axial line of the bar magnet and B normal bisector of the bar magnet. அதாவது ஒரு சிறிய சட்டகாந்தத்தினுடைய இருமுனை திருப்புத்திறன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மையம் ஓவிலிருந்து அந்த டெஸ்ட் சார்ஜ் வைக்கப்பட்டிருக்க டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காந்தப்புலத்தினுடைய எண் மதிப்பு அச்சுக்கோட்லையும் நடுவரை கோட்லையும் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கொடுக்கப்பட்டிருக்க டேட்டாஸை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் அச்சுக்கோட்டுக்கான சமன்பாடு பார்ப்போம். வேர் பி ஆக்சியல் வெக்டார் ஈக்குவல் டு mu0 by 4 pi into 2 pm divided by r cube into I cap அப்படிங்கிறது நமக்கு அச்சுக்கோடு ஆக்சியல் லைனுக்கான ஈக்குவேஷன். இதில் அப்ளை பண்ணுவோம். mu0 by 4 pi ஓட வேல்யூ 10 to the power minus 7 into 2 pm ஓட வேல்யூ 0.5 divided by r is equal to 0.1 into whole power 3. அப்ளை பண்ணும்போது 1 into 10 to the power minus 4 டெஸ்லா into I cap அப்படின்னு கிடைக்குது. அப்போது மேக்னெட்டியூடில் சொல்லும்போது பி ஆக்சியல்ஸ் ஈக்குவல் டு 1 into 10 to the power minus 4 டெஸ்லா அப்படின்னு கிடைக்கும். இது வந்து இதனுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சவுத் டு நார்த்தாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து மேக்னெட்டோடைய ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன். அதே போல் when the point lies on the normal bisector, அதாவது ஈக்குவட்டோரியலில் இருக்கும்போது அதுக்கான சமன்பாடு மைனஸ் mu0 divided by 4 pi pm divided by r cube into I capன்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 0.5 into 10 to the power minus 4 டெஸ்லா into I cap அப்படின்னு கிடைக்கும். மேக்னிடியூடில் சொல்லும்போது 0.5 into 10 to the power minus 4 டெஸ்லா அப்படின்னு கிடைக்கும். ஸோ த டைரக்ஷன், அதாவது ஈக்குவட்டோரியல் நடுவரை கோட்டில் காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷன் ஆனது நார்த் டு சவுத்தாக இருக்கும். இது எது மீன் பண்ணுதுன்னா இந்த நெகட்டிவ் சைன் தான். ஸோ நெகட்டிவ் சைன் ஆனது ஆக்சியல் லைனுடைய ஃபீல்டுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது மீன் பண்ணும். அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து பாருங்கள், ஈக்குவட்டோரியல் லைனோட வேல்யூ 0.5 into 10 to the power minus 4, அதே ஆக்சியலுக்கு பார்த்தீங்கன்னா 1 into 10 to the power minus 4. ஸோ
B axial is twice that of magnitude of B equatorial. The direction of B axial and B equatorial are opposite அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. Next topic, torque acting on a bar magnet in uniform magnetic field. சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை. Consider a magnet of length 2L, their pole strength Qm, which is placed in a uniform magnetic field of B vector, and it experiences a force of each pole will be same, which is equal to QMB. They are equal in opposites. So the net force acting on the dipole is equal to 0. அதாவது ஒரு 2L நீளமுள்ள ஒரு சட்டகாந்தமானது எஃப் பி வெக்டார் அப்படின்ற ஒரு சீரான காந்தப்புலத்தில் வந்து வைக்கப்படும் போது அதனுடைய ஒவ்வொரு முனையும் உணரக்கூடிய விசை வந்து QMB. இது வந்து வடமுனையும் தென்முனையும் சமமான எதிரெதிரான விசைகளை உணரும். அதே போல் இப்போ வடமுனை உணரக்கூடிய விசை பாருங்கள், FN வெக்டார் ஈக்குவல் டு QMB வெக்டார் அப்படின்னும், தென்முனை உணரக்கூடிய விசை FS வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் QMB வெக்டார்னும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த விசைகள் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் இருக்கிறதுனால. சரிங்களா? அப்போது த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி டைபோல் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ் F வெக்டார் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா FN வெக்டார் ப்ளஸ் எஸ் வெக்டார். அப்போது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சமமான விசைகள், பட் எதிரெதிராக இருக்கிறனால மொத்த விசை சுழியாகிறது. ஸோ த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் இஸ் 0. அப்போது தெர் இஸ் நோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன், அதாவது நேர்கோட்டு இயக்கம் இந்த காந்தத்தில் இருக்காது. பட் ஃபார்ம்ஸ் அ கப்பல், ஆனால் என்ன பண்ணால் ஒரு திருப்பு விசையை உணரும். அந்த திருப்பு விசையானது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். அப்படி திரும்பும்போது இந்த விசையானது என்ன பண்ணுன்னா, இந்த திருப்பு விசையானது அந்த சட்டகாந்தத்தை காந்தப்புலத்தின் திசையிலேயே ஒருங்கமைக்க முயற்சிக்கும். சரிங்களா? அப்போது அதனுடைய மையப்புள்ளியிலிருந்து பொறுத்து, அதனுடைய மையப்புள்ளி ஓவை பொறுத்து காந்தத்தினுடைய வட மற்றும் தென் முனைகள் உணரக்கூடிய திருப்பு விசையின் மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். அப்போ திருப்பு விசையை வந்து டவ் அப்படின்ற எழுத்தால் சொல்லலாம். டவ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலானா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்போ ஃபோர்ஸ்க்கு வந்து FN வெக்டார் இன்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு ON வெக்டார். இது வந்து மையத்திலிருந்து வடமுனைக்கும் அதே போல் மையத்திலிருந்து தென்முனைக்கும் இது ரெண்டு விசைகள் செயல்படுறதுனால அப்போ ON வெக்டார் கிராஸ் FN வெக்டார் ப்ளஸ் OS வெக்டார் கிராஸ் FS வெக்டார் அப்படி எடுத்துக்குவோம். இப்போ FN வெக்டாரோடைய மதிப்பு QMB, அதே போல் FS வெக்டாரோடைய மதிப்பு மைனஸ் QMB. இது ரெண்டையும் அப்ளை பண்ணிங்கன்னா ON வெக்டார் கிராஸ் QMB வெக்டார் ப்ளஸ் OS வெக்டார் கிராஸ் மைனஸ் QMB வெக்டார்னு கிடைக்கும். இப்போ ONனும் OSும் லென்த் அப்படிங்கிறனால அதை Lன்னு எடுத்துக்கலாம். QMBயோடைய வேல்யூஸ் வந்து மேக்னிடியூட்ஸ் எடுத்துக்கும் போது ரெண்டும் நமக்கு வந்து ஈக்குவல் ஃபோர்ஸஸ் அப்படின்றதுனால நம்ம மேக்னிடியூடில் திருப்பு விசை பாருங்கள், டவுஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு QMB சைன் தீட்டா. ஏன்னா இந்த கிராஸ் ப்ராடக்ட்டு, அப்போ கிராஸ் ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணி மேக்னிடியூடில் எழுதும்போது சைன் தீட்டா நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் L இன்ட்டு QMB சைன் தீட்டா. அப்போ டோட்டலாக 2L இன்ட்டு QMB சைன் தீட்டா நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த திருப்பு விசை டவுஸ் ஈக்குவல் டு PMB சைன் தீட்டா. இங்கே 2L இன்ட்டு QM அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லலாம்னா PMன்னு எடுத்துக்கலாம், டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இதே வந்து வெக்டார் ஃபார்மில் சொல்லணும்னா டவ் வெக்டார் ஈக்குவல் டு PM வெக்டார் கிராஸ் B வெக்டார். இந்த அளவுக்கு திருப்பு விசை வந்து அந்த சட்டகாந்தத்தின் மீது செயல்படும். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். ஸோ தட் த டைம் பீரியட் ஆஃப் ஆஸ்கிலேஷன்ஸ் when a bar magnet is kept in uniform magnetic field is T is equal to 2 pi root of I by PMB in seconds, where I represents the moment of inertia of a bar magnet and PM represents the magnetic moment and is magnetic field அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா ஒரு சட்டகாந்தத்தினுடைய அதாவது சுழற்சி காலம் அல்லது டைம் பீரியட் ஆஃப் ஆஸ்கிலேஷன் அலைவு காலமானது T is equal to 2 by root of I by PMB ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போது சட்டகாந்தத்தினை வந்து நமக்கு மெயினாக திருப்பு விசைக்கான சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. மாடுலஸ் ஆஃப் டவ் வெக்டார் ஈக்குவல் டு PMB சைன் தீட்டா அப்படின்னும், அதே போல் நமக்கு ஒரு சட்டகாந்தமானது ஒரு குறிப்பிட்ட திசையில் திரும்பும்போது அதுக்கு எதிராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டார்க் ஆக்ட் ஆகும். அது ரீஸ்டோரிங் டார்க்கான ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் டவ் வெக்டார் ஈக்குவல் டு I இன்ட்டு D ஸ்கொயர் தீட்டா பை DT ஸ்கொயர் அப்படின்னு நம்ம முன்னாடி 11லேயே படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த ரெண்டு டார்க்கும் சேம் தான். ஏன்னா இந்த எந்த அளவுக்கு டார்க் ஆக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஈக்குவலான ரிஸ்டோரிங் டார்க் நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா PMB சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு D ஸ்கொயர் தீட்டா பை DT ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மைனஸ் சைன் அப்படிங்கிறது என்னென்னா
ஒரு டார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ரீஸ்டோரிங் டார்க்குங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு மீன் பண்ணுது. சரிங்களா? த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் போத் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் பிஎம்பி பை ஐ சைன் தீட்டா. திஸ் இஸ் நான் லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் லீனியர் ஈக்குவேஷன் தான். அப்போ இதை லீனியருக்கு மாற்றினா இந்த சைன் தீட்டாவோட வேல்யூவை மினிமம் பண்ணணும். அப்போ சைன் தீட்டாவுடைய மினிமம் வேல்யூக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டானே எடுத்துக்கலாம். அப்போது டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி பை ஐ இன்டூ தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னத்துக்கு ஈக்குவல்னா லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சமம். அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன் கூட பேலன்ஸ் பண்ணும்போது டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்ம லாஸ்ட் இயரில் படிச்சிருப்போம். அதை வச்சு இங்கே ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனால வேர் ஒமேகாங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், பிஎம்பி டிவைட் பை ஐ இருக்குது ஒமேகா ஸ்கொயருங்கிற இடத்துல. அப்போது வேர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி டிவைட் பை ஐ. இங்கே நம்ம மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறதுனால மைனஸ் விட்டுட்டோம். வேர் ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிஎம்பி டிவைட் பை ஐன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள், அதாவது ஆஸ்குலேட்டிங் டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன் டி ஈக்குவல் டு 2π பை ஒமேகான்னு கிடைக்கும். அப்போ பை ஒமேகாங்கும் போது டிவைடட், அதாவது 2π டிவைடட் பை ரூட் ஆஃப் பிஎம்பி டிவைடட் பை ஐன்னு வரும். இதை ரெசிப்ரோக்கல் ஆகி நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னா டி ஈக்குவல் டு 2π இன்ட்டு ரூட் ஆஃப் ஐ டிவைடட் பை பிஎம்பி ஹெச் அப்படின்னு கிடைக்கிது. இது ஒரு செகண்டுக்கு. அப்போ இங்கே பிஹெச் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Why a freely suspended bar magnet in our laboratory experience only a torque but not any translatory motion even though earth has non-uniform magnetic field? அதாவது பூமியில் வந்து ஒரு சீரற்ற காந்தப்புலம் இருப்பதாக எடுத்துகிட்டு நம்மளுடைய லெபார்ட்டரியில் ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ண மேக்னெட்டு பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எடுக்கிறதில்ல, ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்கணும் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து ஒரு லெபார்ட்டரியை நம்ம வந்து ஒரு சின்ன இடமா எடுத்துக்கிட்டு அதை வந்து யூனிஃபார்மாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால் இட் இஸ் பிகாஸ் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் லோக்கலி யூனிஃபார்ம். அப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அந்த லெபார்ட்டரியில். அதனால தான் ஒரு லேபில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒரு பார் மேக்னெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி எ டார்க் நாட் ஆன் தி டிரான்ஸ்லேட்டரி மோஷன். சரிங்களா? ஒருவேளை சப்போஸ் we keep freely suspended bar magnet in a non-uniform magnetic field. ஒருவேளை நான் non-uniform magnetic field ப்ளேஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன நடக்கும்னா இட் வில் அண்டர்கோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அது நெட் ஃபோர்ஸ் அது மேலே இருக்குது, அதே மேலே அதில் இருக்குது டார்க் இருக்குது, ரொட்டேஷனல் மோஷன். அப்போ ரெண்டுமே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில், அதாவது எர்த் வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், பட் அந்த லெபார்ட்டரி நம்ம யூனிஃபார்ம் ஃபீல்டாக எடுத்துக்கிட்டு அந்த சஸ்பெண்ட் பண்ண பார் மேக்னெட்டில் ஏன் வந்து டார்க் மட்டும் இருக்குங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதே ஒருவேளை அந்த பார் மேக்னெட்டை நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இது ஃபோர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், டார்க்கையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ பார் மேக்னெட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தம் ஒன்றினுடைய நிலையாற்றல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு சட்டகாந்தத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஒரு தீட்டாங்கிற கோணத்தில் அந்த சட்டகாந்தத்தை வைக்கும்போது அந்த சட்டகாந்தம் உணரக்கூடிய திருப்பு விசையினுடைய மதிப்பு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் டவு பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பிஎம்பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே இந்த சட்டகாந்தத்தை ஒரு டி தீட்டாங்கிற கோணத்துக்கு திருப்புறதுக்கு நம்ம வந்து ஒரு வெளிப்புறையிலேருந்து ஒரு திருப்பு விசை செயல்படுத்துகிறோம். அந்த திருப்பு விசையின் மூலமாக செய்யப்பட்ட வேலை நம்ம பார்த்திங்கன்னா டிடபிள்யூஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டவு எக்ஸ்டர்னல் வெக்டார் இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சட்டகாந்தத்தை ஒரு டி தீட்டாங்கிற கோணத்துக்கு திருப்புறதுக்காக நம்ம செஞ்ச எக்ஸ்டர்னல் டார்க், அதே மாறாத கோண திசை வேகத்தில் நம்ம செஞ்சுருக்கிறோம். சரிங்களா? அப்போது இதிலிருந்து என்னென்னா ரெண்டுலேயுமே பாருங்கள், the bar magnet has to be moved at constant angular velocity. இங்கே வந்து ஆங்குலர் வெலாசிட்டி மாறல, அதனால் எனக்கு வந்து புற திருப்பு விசையும் சட்டகாந்தத்தினால உருவான திருப்பு விசையும் சமம் அப்படின்னு சொல்கிறோம். அது காந்தப்புலத்தினால் உருவான டார்க் அப்படின்ற திருப்பு விசையும் சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது மாடுலஸ் ஆஃப் டவு பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டவு எக்ஸ்டர்னல் வெக்டார். அப்போது வேல்யூ ஈக்குவேட் பண்ணும்போது டிடபிள்யூ ஈக்குவல் டு பிஎம்பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு கிடைக்கும். இப்போது நம்ம வந்து அந்த
டைப்போல தீட்டா டேஷ்லேருந்து தீட்டாக்கு மூவ் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ஒர்க் டன் எவ்வளோ? இது வந்து சாதாரணமாக டி தீட்டாங்கிற அளவுக்கு ஆங்கிளை ரொட்டேட் பண்ணுறதுக்கு செஞ்ச ஒர்க் டன். இப்போ தீட்டா டேஷ்லேருந்து தீட்டாக்கு மூவ் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ஒர்க் டன் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷனை இன்டகரல் எடுத்துக்க வேண்டியதான். அப்போது W = இன்டகரல் லிமிட் தீட்டா டேஷ் டு தீட்டா மினிமம் ஆங்கிளிருந்து மேக்ஸிமம் ஆங்கிள் வரைக்கும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒர்க் டன் கேட்குறோம். அப்போது டவ் இன்ட்டு டி தீட்டான்னு எழுதலாம். அப்போ டவுக்கு பதிலாக PMB sin தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போது sin தீட்டாவை இன்டகரல் பண்ணும்போது மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ PMB இன்ட்டு மைனஸ் காஸ் தீட்டா அப்ளை பண்ணும்போது இந்த லிமிட்டட் வேல்யூ தீட்டா டேஷ் டு தீட்டா, இங்கே டி தீட்டா வராது. ஸோ W = மைனஸ் PMB அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ், இங்கேருந்து காமனாக மைனஸை வெளியே எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த ஒர்க் டன் தான் அந்த பார் மேக்னெட்டில் என்னவா ஸ்டோர் ஆகிருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். பாருங்கள், திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் as the potential energy in the bar magnet at an angle of theta when it is rotated from theta dash to theta. அப்போது தீட்டா டேஷ்லேருந்து தீட்டாங்கிற கோணத்துக்கு அந்த சட்டகாந்தத்தை திருப்பும்போது நம்ம செஞ்ச ஒர்க் டன் என்னவாக இருக்குன்னா அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜியாகவும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓ பொட்டன்ஷியல் எனர்ஜியை அப்சிலான்னு சொல்லலாம். வேறு அப்சிலான் = மைனஸ் PMB இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் தீட்டா டேஷ் வந்து நமக்கு மினிமம் ஆங்கிள் வந்து 90 டிகிரினும் தீட்டா டேஷ் 90 டிகிரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்சிலான் = மைனஸ் PMB இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இது வெக்டார் நோட்டேஷனில் எழுதும்போது அப்சிலான் = மைனஸ் PM வெக்டார் டாட் B வெக்டார்னு எழுதலாம். இது டாட் ப்ராடக்ட்னால நம்ம காஸ் போட்டு எழுதுவோம். அப்போ ஸ்பெஷல் கேஸ் பாருங்கள், இன்கேஸ் இந்த மேக்னெட்டோடைய அலைன்மெண்ட்டை பொறுத்து எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறும். ஒருவேளை தீட்டா = 0 டிகிரியாக இருந்ததுன்னா அப்போ தீட்டா = 0 டிகிரி அப்படிங்கும்போது என்னென்னா த பார் மேக்னெட் வில் பி அலைன்டு பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக மேக்னெட்டானது அலைன்மெண்ட் ஆச்சுன்னா தீட்டா = 0 டிகிரின்னு வரும். அப்போது ஸ்டோர்டு எனர்ஜி வந்து அப்சிலான் = மைனஸ் PMB காஸ் 0 டிகிரி, காஸ் 0 = 1 அப்படின்னு எடுத்துக்கும்போது the stored energy = minus PMBன்னு கிடைக்கும். In case the bar magnet is aligned anti-parallel to the field அப்படிங்கும்போது theta = 180 டிகிரி, அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஸ்டோர்டு = plus PMB அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த ரெண்டு கேஸில் இருந்தும் we can infer from the above two results the potential energy of the bar magnet is minimum when it is aligned along the external magnetic field and maximum when the magnet is aligned anti-parallel to the external magnetic field. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன்மெண்ட் ஆகும்போது ஸ்டோர்டு எனர்ஜி மினிமமாகவும் ஆன்டி பேரலாக அலைன் ஆகும்போது எனக்கு ஸ்டோர்டு எனர்ஜி மேக்ஸிமமாகவும் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் 3.8, consider a magnetic dipole when on switching on external magnetic field orient only in two possible ways, one along the direction of magnetic field parallel to the field and another anti-parallel to the magnetic field. Compute the energy for possible orientation, sketch the graph. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோல் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வந்து டியூன் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேஸில் வந்து அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பேரலல், ஆன்டி பேரலல். இதனுடைய எனர்ஜியை கண்டுபிடிச்சி கிராஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு வந்து அதனுடைய டைபோல் மூமெண்ட் மேலே எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவும் இல்லாதப்போ எனக்கு ஓரியன்டேஷன் இருக்காது. அப்போ ஓரியன்டேஷன் இல்லைனா எனர்ஜி வந்து 0, எனர்ஜி ஸ்டோர்டு வில் பி 0. இதே எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைபோலானது பேரலாக அலைன் ஆகுது. அதாவது தீட்டா = 0 இருக்கும்போது எனர்ஜி ஸ்டோர்டு ஃபார்முலா படி மைனஸ் PMB காஸ் தீட்டா, தீட்டா = 0 டிகிரி அப்ளை பண்ணும்போது பேரலல்னால ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி மைனஸ் PMBன்னு கிடைக்குது. அதே போல் ஆன்டி பேரல், அதாவது ஒருவேளை நான் அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால டைபோலானது ஆன்டி பேரலாக அலைன் ஆகுச்சு அப்படின்னா எனக்கு எனர்ஜி ஸ்டோர்டு வில் பி மேக்ஸிமமாக இருக்கும். தட் இஸ் மைனஸ் PMB காஸ் 180 டிகிரி, காஸ் 180 -1. அப்போ ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணும்போது அப்சிலான் = PMB அப்படின்னு கிடைக்கும். இது பாசிட்டிவ் வேல்யூ. அப்போது அந்த மேக்னெட்டிக் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் டைபோலோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத காட்டியிருக்கான். இப்போது எந்த ஃபீல்டும் ஆக்ட் ஆகாதப்போ டோட்டல் ஸ்டோர்டு எனர்ஜி அப்சிலான் = 0 சென்டராக இருக்குது. இதே வந்து பேரலல் அலைன் ஆச்சுன்னா அப்சிலான் = அந்த வேல்யூவோட மைனஸில் போகிறதுனால கீழே கொடுத்துருக்கோம். அப்சிலான் = -PMB அப்படின்னும். இதே வந்து ஆன்டி பேரலாக அலைன் ஆகும்போது எனர்ஜி ஸ்டோர்டு வில் பி பாசிட்டிவாக இருக்கும். அப்போது அப்சிலான் = +PMB அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு.
இப்போ ரெண்டு எனர்ஜி லெவலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 pmb அப்படின்னு கிடைக்கும். ஏன் சார் அப்படின்னா அப்சிலான், அதாவது ஹையர் எனர்ஜி லெவல் மைனஸ் லோயர் எனர்ஜி லெவல். அப்போ மைனஸ் லோயர் எனர்ஜி லெவலில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகி எனக்கு எனர்ஜி வந்து டிஃப்ரென்ஸ் ஆனது, எனர்ஜி ஸ்டோர் டிஃப்ரென்ஸ் ஆனது 2 pmb. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எனர்ஜி செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் வழி மாணவர்களுக்காக காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காந்தத்தினுடைய ஒத்த முனைகள் விளக்கும், எதிரெதிர் முனைகள் ஈர்க்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சபடி அந்த கான்செப்ட்லேருந்து காந்தவியலினுடைய கூலும் விதியை சொல்கிறோம் பாருங்கள். இரண்டு காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அவற்றின் முனை வலிமைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் அமையும். அதை வந்து சமன்பாட்டில் எஃபெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு QMA QMB / R² × R cap அப்படின்னு எழுதலாம். இதில் ப்ரொபோஷனாலிட்டி எடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் கேன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இங்கே கேங்கிறது விகித மாறிலின்னு சொல்லலாம். கேனுடைய மதிப்பு μ0/4π which is approximately 10⁻⁷ ஹென்ரி மீட்டர் இன்வர்ஸ். இங்கே μ0 அப்படிங்கிறது வெற்றிடத்தில் அல்லது காற்றினுடைய உட்புகு திறன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கில் பாருங்கள், அந்த இரண்டு காந்த முனைகளுக்கு இடையே விலக்கு விசை கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய தொலைவு கொடுக்கப்பட்டிருக்கு, முனை வலிமை கேட்டிருக்கான். இந்த சமன்பாட்டில் முனை வலிமையை வந்து F × R² / Kங்கிற ஈக்குவேஷன் வச்சு QM வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சப்பட்ட QM மதிப்பு 30 நியூட்டன் டெஸ்லா இன்வர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு காந்த இருமுனையை எடுத்துக்கிட்டு அதனோட அச்சுக்கோட்டில் ஆறுங்கிற தொலைவில் சிங்கிற புள்ளியை எடுத்துக்கிறோம். இது அச்சுக்கோடு காந்தத்தினுடைய மையம் ஓவிலிருந்து ஆறுங்கிற தொலைவில் தான் அந்த புள்ளி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிங்கிற புள்ளியில் ஒரு தனித்த ஒத்த வடமுனையை வைக்கப்பட்டிருக்கு. இந்த காந்த இருமுனையினால் இந்த ஒத்த முனை உணரக்கூடிய மொத்த காந்தப்புலம் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சட்டகாந்தனுடைய வடமுனையினால் சிங்கிற புள்ளியில் இருக்கக்கூடிய காந்தப்புலம் காந்த முனை உணரக்கூடிய விசை μ0/4π QM / R - L. அதே போல் தென்முனை உணரக்கூடிய விசை -μ0/4π QM / R + L ² I cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மொத்த விசை அப்படிங்கும்போது மொத்த F வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ F வெக்டார் = காந்த வடமுனை கொடுக்கக்கூடிய விசை Fn வெக்டார், தென்முனையினுடைய விசை Fs வெக்டார், ரெண்டையும் கூட்டிக்க வேண்டியதான். அப்போ F வெக்டார் = Fn வெக்டார் + Fs வெக்டார். இங்கே Fங்கிறது காந்தப்புலத்துக்கு சமம், அதனால் F வெக்டார் = B வெக்டார் போது இந்த சமன்பாட்டை Fs வெக்டாருக்கு பதிலாக அதனுடைய மதிப்பையும் Fn வெக்டாருக்குடைய அதை மதிப்பையும் அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக எனக்கு ஈக்குவேஷன் μ0/4π 2R × QM 2L / R² - L² ² I cap அப்படின்னு கிடைக்குது. இங்கே QM × 2Lங்கிறது காந்த இருமுனை திருப்புத்திறனின் மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதை அப்ளை பண்ணும்போது இந்த சமன்பாட்டில் இது மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் ஆறினுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போதுனா அந்த முனைவு நீளங்களை கம்பேர் பண்ணும்போது ஆறினுடைய மதிப்பு அதிகங்கிறதுனால அச்சுக்கோட்டில் இருக்கக்கூடிய புள்ளியில் காந்தப்புலம் which is equal to μ0/4π 2 PM / R³ × I cap கிடைக்கும். இதை வெக்டார் ஃபார்மேஷன் எழுதும்போது μ0/4π 2 / R³ × PM வெக்டார் அப்படின்னு எழுதலாம். அதே போல் காந்த இருமுனையினுடைய நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல் தான் ஒரு சட்டகாந்தத்தை எடுத்துக்கிட்டு சட்டகாந்தத்தின் முனைகள் வந்து L2Lங்கிற நீளத்தில் பிரிக்க வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய முனை வலிமை QMன்னு எடுத்துக்கிட்டு அதனுடைய மையம் ஓவிலிருந்து ஆறுங்கிற தொலைவில் சிங்கிற புள்ளியை எடுத்துக்கிட்டு அந்த சிங்கிற புள்ளியில் ஒரு தனித்த வடமுனையை வைக்கப்பட்டு இந்த சட்டகாந்தத்தின் முனைகள்னால், அதாவது காந்த இருமுனையினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் சீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வடமுனையினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் இங்கே சிங்கிற புள்ளியில் Fn வெக்டாருங்கிற டைரக்ஷன்லையும் இது வந்து விலக்கு விசையாக இருக்கும். அதே போல் எஸ்னால், அதாவது தென்முனையினால் சிங்கிற புள்ளியில் காந்தப்புலத்தினுடைய மதிப்பும் அதனுடைய திசையும் பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஸை நோக்கியும் இருக்கும். பிஎஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், எஃப்எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கவர்ச்சி விசையாகவும் இருக்கும். அதனுடைய மதிப்பு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஃபைனலாக இந்த ரெண்டு மதிப்பையும் மொத்த விசையை வந்து F வெக்டார் = Fn வெக்டார் + Fs வெக்டார்னு சொல்லலாம். அப்போ அதனுடைய மதிப்பு அப்ளை பண்ணும்போது B வெக்டார் = -Fn + Fs cos θ I cap. இங்கே அந்த மதிப்புகளை பிரதியிடும்போது cos θ அண்ட் R² மதிப்பெல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் ஃபைனலாக B நடுவரை கோடு = -μ0/4π × PM / R² + L² ² 3/2 × I cap கிடைக்கும். இதில் அதாவது முனையினுடைய தூரம் அதாவது சட்டகாந்தனுடைய மையத்திலிருந்து அந்த முனைகளுடைய தூரம் கம்பேர் பண்ணும்போது சினுடைய தொலைவு டிஸ்டன்ஸ், அதாவது R is greater than L அப்படிங்கிறதுனால L² நம்ம புறக்கணிச்சிடலாம். அப்போ சமன்பாட்டில் equal to -μ0/4π PM / R³ × I cap கிடைக்கும். இதை வந்து வெக்டார் ஃபார்மேஷனில் இருக்கும்போது -μ0/4π PM வெக்டார் / R³. இங்கே பார்த்தீங்கன்னா the negative sign indicates that magnetic field always opposite to the axial line.
அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு சமன்பாடு எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். அது திருப்புத்திறனுடைய மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய தொலைவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து அச்சுக்கோட்டில் வந்து அதனுடைய காந்தப்புலத்தினோட மதிப்பும், அதே போல் நடுவரை கோட்டில் அதனுடைய காந்தப்புலத்தின் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சமன்பாட்டை அப்ளை பண்ணும்போது நமக்கு அச்சுக்கோட்டில் வந்து 1 × 10⁻⁴ டெஸ்லானும், அதே போல் நடுவரை கோட்டில் -0.5 × 10⁻⁴ டெஸ்லானும் கிடைக்கிது. இது நடுவரை கோட்டில் கிடச்சிருக்கிற மதிப்பு மாதிரி ஆக்சியல் லைனில் எத்தனை மடங்கு இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கும். அதே போல் இதனுடைய திசையானது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை, அதாவது 2L நீளமும் QM முனை வலிமையும் கொண்ட ஒரு சட்டகாந்தமானது சீரான காந்தப்புலம் B வெக்டாரில் வைக்கப்படுகிறது. அவ்வாறு வைக்கப்படக்கூடிய சட்டகாந்தமானது அதனுடைய முனைகள் QM அப்படின்ற சமமான எதிரெதிரான விசைகளை உணரும். அவ்வாறு உணரும்போது அதன் மீது செயல்படக்கூடிய தொகுபயன் விசை சுழியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது வடமுனை உணரக்கூடிய விசையானது பார்த்திங்கன்னா F வெக்டார் = QMB வெக்டார்னும், தென்முனை உணரக்கூடிய விசை பார்த்திங்கன்னா -QMB வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுனுடைய விசையினுடைய மதிப்பு சமம், ஆனால் எதிரெதிர் திசையில் இருக்கும். அப்போது அதனுடைய மையத்தை பொறுத்து மொத்த விசை சுழி. அப்போ மொத்த விசை சுழிங்கும் போது இந்த சட்டகாந்தமானுக்கு நேர்கோட்டு இயக்கம் இருக்காது. ஆனால் இந்த சட்டகாந்தத்தின் மீது காந்தப்புலம் Bயின் திசையில் ஒருங்கமைப்பதற்காக ஒரு இரட்டையை உருவாக்கி அந்த இரட்டையானது அந்த சட்டகாந்தத்தை கடிகார முள் சுழலும் திசையில் சுழற்ற முயற்சிக்கும். அப்படி சுழலும் போது இந்த சட்டகாந்தமானது காந்தப்புலத்தின் திசையில் ஒருங்கமைய முயற்சி செய்யும். அப்போது ஓவை பொறுத்து வட மற்றும் தென்முனைகளின் திருப்பு விசை எவ்வளோனா τ = ON வெக்டார் கிராஸ் FN வெக்டார் ப்ளஸ் OS வெக்டார் கிராஸ் FS வெக்டார். இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு τ = 2L × QMB sin θன்னு கிடைக்கும். இங்கே 2L × QM அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருமுனை திருப்புத்திறனுடைய மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது PMB sin θ அப்படின்னு கொண்டு வரலாம். இதை வெக்டார் ஃபார்மில் சொல்லும்போது τ வெக்டார் = PM வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதுதான் வந்து சட்டகாந்தத்தின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசையின் மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல் ஒரு சீரான காந்தப்புலத்தில் தொங்கப்பட்ட சட்டகாந்தனுடைய அளவு நேரம் T = 2π√I/PMB அப்படின்ட்டு நிறுவ சொல்லியிருக்காங்க. ஐங்கிறது சட்டகாந்தனோட நிலைமை திருப்புத்திறனும், PMB அப்படிங்கிறது காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய அப்படின்னும், பிங்கிறது காந்தப்புலம்னு எடுத்துக்கிட்டால், இப்போ ஒரு சட்டகாந்தம் சீரான காந்தப்புலத்தில் சட்டகாந்தத்தை வச்சுக்கும்போது அது உணரக்கூடிய திருப்பு விசை τ வெக்டார் = PMB sin θ அப்படின்னு எழுது. τ = PMB sin θன்னு எழுதலாம். இதே வந்து சட்டகாந்தத்தின் மீது செயல்படக்கூடிய அந்த திருப்பு விசைக்கு எதிர் திசையில் ஒரு விசை செயல்படும், அது வந்து மீட்சி திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருப்பு விசையினுடைய மதிப்பு I × d²θ/dt². இந்த ரெண்டு திருப்பு விசைகளும் சமமாகவும் எதிரெதிராக இருக்கிறதுனால இதை சமன் செய்யணும் பாருங்கள். I × d²θ/dt² = -PMB sin θ அப்ளை பண்ணி இதுக்கான சமன்பாடை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக d²θ/dt² - PMB /I × sin θன்னு எழுதலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனை sin θ மதிப்பை ஸ்மால் வேல்யூ கொண்டு வரும்போது d²θ/dt² - PMB /I × θ. இது வந்து நான் லீனியர் ஈக்குவேஷனாக இருக்குது. இந்த லீனியர் ஈக்குவேஷனை மாற்றும் போது இது ω² = PMB /I ன்னு கிடைக்கும். இதில் ஒமேகா கால்குலேட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் T = 2π/ω அப்படின்னு இருக்கும். அந்த ஒமேகாக்கு பதில் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் நமக்கு T = 2π√I/PMB × BH அப்படின்னு கிடைக்கும். இந்த BHங்கிறது புவி காந்தப்புலத்தினுடைய கிடைத்தல கூறு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தத்தினுடைய நிலையாற்றலுக்கான சமன்பாடு என்னன்னு பார்க்கலாம். இப்போ முன்னாடி பார்த்தபடியே ஒரு சட்டகாந்தத்தை எடுத்துகிட்டு ஒரு சீரான காந்தப்புலத்தில் வைக்கும்போது அது ஒரு தீட்டா கோணத்தில், அதாவது காந்த இருமுனை திருப்புத்திறன் தீட்டா கோணத்தில் இருக்கும்போது அது உணரக்கூடிய திருப்பு விசையினுடைய மதிப்பு τB = PMB sin θன்னு எடுத்துக்கலாம். இதே τBக்கு எதிராக மாறாத கோண திசைவேகத்தில் dθங்கிற சிறிய கோணத்துக்கு இடப்பெயர்ச்சி காந்த இருமுனை சுழற்றப்படுகிறது. இப்போ காந்த இருமுனையை நான் வந்து dθங்கிற கோண இடப்பெயர்ச்சிக்கு, அதாவது dθங்கிற கோணத்துக்கு அந்த திருப்பு விசை செயல்படக்கு எதிராக செயல்படுத்துகிறேன். அப்படி செயல்படுத்துறதுக்காக நான் செய்யப்பட்ட வேலை, புற வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா dWன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அதனால் உருவாகக்கூடிய புறத்திருப்பு விசை என்ன τ எக்ஸ்டர்னல் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது τ எக்ஸ்டர்னல் வெக்டாருங்கிற புறத்திருப்பு விசையின் காரணமாக செய்யப்பட்ட வேலையானது dW = τ எக்ஸ்டர்னல் வெக்டார் × dθன்னு எழுதலாம். அப்போ புற திருப்பு விசையும் காந்தப்புலத்தினால் உருவாக்கக்கூடிய திருப்பு விசையும் ரெண்டும் சமம். ஏன்னா ரெண்டு சட்டகாந்தம் வந்து மாறாத கோண திசை வேகத்தில் சுழல்றதுனால. அப்போ இந்த சமன்பாடுகள் அப்ளை பண்ணும்போது அந்த கோணமானது காந்த இருமுனையை தீட்டா தீட்டாக்கு திருப்பும்போது W செய்யப்பட்ட வேலை -PMB cos θ - cos θ டேஷ்னு கிடைக்கும். இது வந்து இந்த செய்யப்பட்ட இந்த வேலையானது அந்த சட்டகாந்தத்தில் நிலையாற்றலாக சேமிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ நிலையாற்றலை அப்சிலான்னு சொல்லுவோம்.
அப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒருவேளை தீட்டா டேஷனுடைய மதிப்பு 90 டிகிரியாக இருந்ததுன்னா நமக்கு செய்யப்பட்ட, அதாவது அந்த சட்டகாந்தத்தில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் அப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டான்னு கிடைக்கும். சரிங்களா? இதை வெக்டார் ஃபார்மேஷன் எழுதும்போது அப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். இந்த டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், காஸ் தீட்டாவை எழுதுவோம், அதாவது மேக்னிடியூட் ஃபார்மேஷன் எழுதும்போது. இப்போது இதுதான் வந்து ஒரு சட்டகாந்தத்தில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான சமன்பாடு. ஒருவேளை இந்த சட்டகாந்தமானது புலத்தின் திசையிலேயே ஒருங்கமைக்கப்பட்டால் தீட்டாவின் மதிப்பு சுழினும் அதனால் சேமிக்கப்பட்ட ஆற்றலோட மதிப்பு மைனஸ் பிஎம்பின்னு கிடைக்கும். ஒருவேளை சட்டகாந்தமானது காந்தப்புலத்திற்கு எதிர் திசையில் ஒருங்கமைக்கப்படும் போது தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ 180 டிகிரிங்கும் போது சேமிக்கப்பட்ட ஆற்றல் பிஎம்பின்னு கிடைக்கும். அப்போது இந்த 2 நேர்வுகளில் இருந்தும் எப்போ வந்து எனக்கு அதிகமான ஆற்றல் சேமிக்கப்படும்னா சட்டகாந்தமானது காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் வந்து ஒருங்கமைக்கப்படும் போது மட்டுமே அதிகமான ஆற்றல் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு தெரியும். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். புறகாந்த புலத்தினால ஒரு சட்டகாந்தம் ஒரு காந்த இருமுனையை கருதுக. புறகாந்த புலம் செயல்படும் போது காந்த இருமுனை 2 வழிகளில் மட்டுமே ஒருங்கமையும். ஒன்று வந்து காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்கும், அல்லது காந்தப்புலத்துக்கு எதிரிணையாக இருக்கும். இந்த 2 நிகழ்வுகளையும் அதனுடைய ஆற்றலை கணக்கிட்டு வரைபடங்களை வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சட்டகாந்தத்தின் இருமுனை திருப்புத்திறன் பிஎம் என்க. இப்போது புறகாந்த புலம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அது மேலே செயல்படக்கூடிய ஆற்றல் சுழி, அதாவது அதனோட சேமிக்கப்பட்ட ஆற்றல் சுழி. இதே புறகாந்த புலம் செயல்படும் போது அந்த சட்டகாந்தம் புலத்தின் திசையில் ஒருங்கமைக்கப்படுவதாக வச்சுட்டா தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போது எனக்கு சேமிக்கப்பட்ட ஆற்றல் மைனஸ் பிஎம்பின்னு கிடைக்கும். இதே ஒருவேளை அந்த காந்த இருமுனையானது புலத்திற்கு எதிர் திசையில் ஒருங்கமைக்கப்படும் போது தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி, அப்போ எனக்கு வந்து சட்டகாந்தத்தில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் ப்ளஸ் பிஎம்பின்னு கிடைக்கும். ஏன்னா காஸ் 180 ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ 2 மதிப்பும் அப்ளை பண்ணும்போது எனக்கு ப்ளஸ்ன்னு கிடைக்கும். அப்போது இந்த படத்தில் பாருங்கள், அதாவது விசை எதுவும் இல்லாதப்போ அதனுடைய ஆற்றலும், புலத்திற்கு இணையாக ஒருங்கமைக்கப்படும் போது ஆற்றலும், புலத்திற்கு எதிரிணையாக ஒருங்கமைக்கப்படும் போது அதனுடைய ஆற்றலும் இருக்குது. அப்போ இதிலிருந்து அந்த ஆற்றல் பிரிப்பு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது அப்படின்னா டெல் அப்சிலான் ஈக்குவல் டு 2 பிஎம்பிங்கிற அளவுக்கு ஆற்றல் வந்து வேறுபாடு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.